ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பொறியியல் கலந்தாய்வுக்கான ஸ்கெடியூல் அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 22/7/2024 அன்று ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கலந்தாய்வு அப்படிங்கிறது துவங்க இருக்கின்றது. இந்த கலந்தாய்வு 27/7/2024 வரை நடைபெற இருக்கின்றது. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கலந்தாய்வு முடிவுற்ற பிறகுதான் ஜெனரல் கலந்தாய்வு அப்படிங்கிறது 29ஆம் தேதி துவங்க இருக்கின்றது. இப்ப இந்த கலந்தாய்வுல மாணவர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு விருப்பமான கல்லூரியில விருப்பமான பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்கை மாணவர்கள் சரியான முறையில எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதற்காக அவர்கள் டாப் மோஸ்ட் கல்லூரிகளை சரியான முறையில வரிசைப்படுத்தி அதனுடைய அடிப்படையில தான் அவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை எதிர்கொள்ள வேண்டும். இப்ப இது போன்று இந்த டாப் மோஸ்ட் கல்லூரிகளை வரிசைப்படுத்தி அதனுடைய அடிப்படையில மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை எதிர்கொள்கின்ற பொழுது நிச்சயம் ஒரு நல்ல கல்லூரியில் நல்ல பாடப்பிரிவு அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்கும். இப்ப மாணவர்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை சிறப்பான முறையில் எதிர்கொள்ளணும் அப்படிங்கறக்காகத்தான் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாப் 25 கல்லூரிகளை பற்றிய தகவல்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கல்லூரிகள் முழுக்க 2023 பொறியியல் கலந்தாய்வுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நிறைவுற்ற பிறகு அதிகப்படியான மாணவர்களுடைய சாய்ஸாக இருந்த கல்லூரிகள் தான் இந்த 25 கல்லூரிகள். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த கல்லூரிகள்ல எவ்வளவு சதவீத இடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு சதவீத இடங்கள் அடுத்த ரவுண்ட்ல மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படிங்கிற தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எனவே மாணவர்களே, இந்த லிஸ்டை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை எதிர்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயம் நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவு அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. அப்ப என்னென்ன கல்லூரிகள் இந்த லிஸ்ட்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம். அந்த பட்டியல்ல முதல் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி, கவர்மெண்ட் எய்டட் கல்லூரியும் கூட. இந்த கல்லூரியினுடைய கோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2007. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டினுடைய சீட் மேட்ரிக்ஸ்ல கல்லூரியில் இருந்த மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 549. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நிறைவுற்ற பிறகு 449 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்வு செய்திருக்கின்றார்கள். 81.78% இடங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைவடைந்திருக்கின்றது. இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச். இது ஒரு நான் அட்டானமஸ் கல்லூரி. 2377 அப்படிங்கிற இந்த கோடை பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்லூரியில 283 இடங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்துச்சு. 222 இடங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைவடைந்திருக்கின்றது. சதவீதம் பாத்தீங்கன்னா 78.44% இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பூர்த்தி ஆகியிருக்கின்றது. மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2006 கோட் இருக்கக்கூடிய PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரி ஒரு அட்டானமஸ் கல்லூரி, எய்டட் கல்லூரியும் கூட. இந்த கல்லூரியினுடைய 992 இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 752 இடங்கள் அப்படிங்கிறது நிறைவடைந்திருக்கின்றது. சதவீதம் அப்படின்னு பாக்குறப்ப 75.8% இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைவடைந்திருக்கின்றது. நான்காவது இடத்துல 2718 கோட் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த கல்லூரி 943 இடங்கள்ல 597 இடங்கள் நிறைவடைந்திருக்கின்றது. இந்த வரிசையில ஐந்தாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2005 கோட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியினுடைய 652 இடங்கள்ல 408 இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைவடைந்திருக்கின்றது. ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2712 கோட் இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியினுடைய 885 இடங்களை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 514 மாணவர்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள். ஏழாவது இடத்துல 2739 கோட் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த கல்லூரியும், எட்டாவது இடத்துல 2722 கோட் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவைப்புதூர்ல இருக்கக்கூடிய கல்லூரியும் இடம் பிடித்திருக்கின்றது. ஒன்பதாவது இடத்துல வரக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2764 கோட் இருக்கக்கூடிய KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு நான் அட்டானமஸ் கல்லூரி. இந்த கல்லூரியில் இருந்த 530 இடங்கள்ல 243 இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மாணவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. சதவீதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 45.8% இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பூர்த்தி ஆகியிருக்கின்றது. 10வது இடத்துல வரக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2025 கோட் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கல்லூரி. 11வது இடத்துல 2710 கோட் இருக்கக்கூடிய கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 12வது இடத்துல 2731 கோட் இருக்கக்கூடிய RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 13வது இடத்துல 2719 கோட் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்த 632 இடங்கள்ல 136 இடங்கள் மட்டும்தான் ஃபில் ஆகியிருக்கின்றது. சதவீதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 21.51% இடங்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பூர்த்தி அடைந்திருக்கின்றது. இந்த வரிசையில 14வது இடத்துல 2761 கோட் இருக்கக்கூடிய KGISL இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 15வது இடத்துல 2706 கோட் இருக்கக்கூடிய டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 16வது இடத்துல 2735 கோட் இருக்கக்கூடிய
கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதனை அடுத்து 2704 கோட் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 18வது இடத்துல 2708 கோட் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 19வது இடத்துல 2736 கோட் இருக்கக்கூடிய டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, 20வது இடத்துல 2740 கோட் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 353 இடங்கள்ல 9 இடங்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மாணவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. சதவீதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2.54% இடங்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பூர்த்தி அடைந்திருக்கின்றது. அடுத்தடுத்து வரக்கூடிய கல்லூரிகளை வந்து பாத்தீங்கன்னா ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கடந்த வருடம் நடந்த அந்த கலந்தாய்வுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா இருந்த கல்லூரிகள் தான் இந்த 25 கல்லூரிகள் என்பது. இந்த 25 கல்லூரிகள்ல 11வது ரேங்க்ல இருந்து 25வது ரேங்க் வரலும் இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளினுடைய அதிகப்படியான இடங்கள் அப்படிங்கிறது ரவுண்ட் 2ல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்காக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. எனவே மாணவர்கள் இந்த வருஷம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை செய்கின்ற பொழுது இந்த 25 கல்லூரிகளையும் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்டிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் கல்லூரிகளை வரிசைப்படுத்துகின்ற பொழுது கட்டாயம் நீங்கள் கல்லூரியினுடைய பர்ஃபார்மன்ஸையும் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டையும் கல்லூரியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற காரணிகளை எல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் கல்லூரிகளை வரிசைப்படுத்த வேண்டும். இந்த அடிப்படையில் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியிலே நல்ல பாடப்பிரிவு அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நல்ல கல்லூரியிலே இடம் கிடைத்து படித்து வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்கிலே சந்திக்கலாம். நன்றி.